بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. ஈமான் உணர்ச்சிகரமானதாக, நேசத்திற்குரியதாக, அன்பு நிறைந்ததாக, அதை செயல்படுத்துவது என்பது எனக்கு மகிழ்ச்சியானதாக அப்படி இல்லை. நான் செய்யற சில காரியங்கள் கூட செய்யணுமே அப்படின்னு ஒரு பாரமா நினைச்சு, கடமையிலோ அப்படின்னு நினைச்சு இஷா தொழுவ சீக்கிரம் தொழுதுருவோம்ப்பா, லேட் ஆச்சுன்னா தூக்கம் வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரமா இருக்கு, பாரத்தை இறக்கி வச்சிருவோம். பாரமா தானே இருக்கு, இன்பமா இல்லை. இன்பமா இருந்தா 1 மணி ஆகட்டுமே தொழுவான், 2 மணி ஆகட்டும் சொல்லுவேன். 2 மணிக்கு எங்க இருந்து போறோம்ல, 2 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு அங்க ஸ்பெஷலா நைட்டு 12 மணிக்கு அந்த சிக்கனை பொரிச்சு வறுத்து தருவோம் பாரு. இப்ப நைட்டு 12 மணிக்கு போறோம்ல, டேஸ்டா இருக்குன்னு தொழுகையில் அப்படி டேஸ்ட் இருந்தா 12 மணி ஆகட்டுமே தொழுவோம்ல. ஆனா முடியலை நம்மளால, ஏன்னா டேஸ்ட் இல்லை. அது ஒரு அது விருப்பத்துக்குரியதா இல்லை. இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? நான் அந்த ஈமானை விருப்பத்திற்குரியதாக, குஃப்ரையும் பாவத்தையும் வெறுப்புக்குரியதாக என் உள்ளத்தில் நான் மாற்ற வேண்டும். என் உணர்வோடு அதை நான் கலந்து அப்படிப்பட்ட நிலைக்கு நான் சேரணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்? என்ன செஞ்சா இந்த நிலையை அடையலாம்? ஒரு எகிப்தை சார்ந்த ஒரு அறிஞர் சொல்றாரு, வேதங்கள் 2 அப்படிங்கிற. வேதம் சொல்றா நம்மகிட்ட 1 தானே இருக்கு, குரான் மட்டும்தானே இருக்கு. அவர் சொல்றாரு வேதங்கள் 2ங்கிறார். என்ன 2? ஒன்று கிதாபுல் மக்ரூர், மற்றொன்று கிதாபுல் மன்தூர். ஒன்று பார்க்கப்பட வேண்டிய வேதம், இன்னொன்று படிக்கப்பட வேண்டிய வேதம். படிக்கப்பட வேண்டிய வேதம் கையில் வச்சிருக்கிற குர்ஆன், பார்க்கப்பட வேண்டிய வேதம் இந்த அண்ட சராசரம். அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திப்பதன் வழியாக அது ஒரு வழி. ஓகே, வேற அல்லாஹ் குர்ஆன்ல இதுக்கான தீர்வுகளை சொல்றான். அந்த தீர்வு எப்படின்னு கேட்டா, நாம உள்ளத்துக்குள்ள அந்த மாதிரியான ஒரு பிரியத்தை உண்டாக்குற ஆற்றலோ அதிகாரமோ நம் கையில் இல்லை. நான் ஒன்றை விரும்பி விட முடியாது, நான் ஒன்றை தேர்வு செய்து வெறுத்து விடவும் முடியாது. அப்படி யாராலே முடியுமா? நானா பிளான் பண்ணி இந்த ஆளை ரொம்ப நேசிச்சிட வேண்டியதான்பா, இனிமேல இருந்து பாய், இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தான் பாய், மனசுக்குள்ள அப்படியே நேசம் வந்துருமா? அல்லது நானா சொல்லி இவன் சரிப்பட்ட ஒரு மலையே, இனிமே உனக்கு என்னமோ பகைதான்டா அப்படின்னு சொன்னவன உள்ள வாயில சொல்லிடலாம். உள்ளத்துக்குள்ள நெசமாவே சண்டையாகி பகையாகி பார்த்தாலே ஒன்று பார்த்தாலே அப்படி வந்துருமா? உள்ள நம்ம கையில இல்லை. அல்லாஹுமே முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுகிறவனே என் உள்ளத்தை உன் மார்க்கத்தை ஸ்திரப்படுத்து. ரசூலுல்லாஹ்வே தான் உள்ளத்துக்கு தான் அதிகாரம் இல்லைன்ட்டாங்க, அவன் தான் செஞ்சாவன். ஆனா இந்த அந்த உள்ளத்துக்குள்ள அவன் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கான். எப்படி வச்சிருக்கான்? ஒரு காரியத்துல தொடர்ந்து நாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த முயற்சியை ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி தருகிறான். இப்ப நம்ம பிளான் பண்ணிக்கணும், நான் என் மனசுல ஈமான் பிரியத்துக்குரியதாகணும், குஃபுரும் பாவங்களும் வெறுப்புக்குரியதாக ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரணும். அதுக்காகவே நான் ட்ரை பண்றேன், என்னென்ன வழி இருக்குன்னு யோசிக்கிறேன். அதையெல்லாம் போய் தேடி 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 முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து என் வாழ்நாளில் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நான் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பேன் என்று முடிவெடுத்து நீங்கள் முயற்சிக்க ஆரம்பித்தால் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஏதோ ஒரு கட்டத்துல உங்க உள்ளத்துல அல்லாஹ் ஒரு ஸ்பார்க்க கொடுப்பான். அப்படியே உங்களுடைய கல்பு அந்த பேட்டர்னுக்கு வந்துடும். எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது, ஆனா வரும். என்ன ஒரே ஒரு அளவுகோல் என்ன? அதை இலக்காக வைத்து நீங்கள் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருக்கணும். அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். 1 நாள் 2 நாள் 1 வாரம் 1 மாசம் 10 நாள் 1 வருஷம் என்னைக்கு ஆகும் தெரியாது. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஸ்பார்க் அடிக்கும். அடிச்ச பிறகு பார்த்தா அப்படியே கல்பு
புரட்டி போட்ட மாதிரி மாறிடும். அதுக்கு முன்னாடி உலகத்தின் மீது ஆசை, செல்வத்தின் மீது ஆசை, இந்த உலகத்தை அனுபவிக்கணும், அது வேணும் இது வேணும் அப்படி எல்லாம் கிடந்தது. அதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு உலகம் தேவைதான்ப்பா, எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான், வருமானம் தேவைதான், எவ்வளவு இருந்தா போதுமோ அவ்வளவு போதும், அதை தாண்டி அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேணும், அல்லாஹ்வுடைய சொர்க்கம் வேணும் அப்படின்னு அதன் மீது ஆசை கொண்டு அதை நோக்கி ஓடுகிறவர்களாக நீங்க மாறிடுவீங்க. உங்க கல்பு மாறிடும். இதுக்கு நடைமுறையில இருந்து உதாரணம் சொல்றதா இருந்தா, இப்ப நீங்க உலகத்துல விஞ்ஞானிகள் நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விஞ்ஞான வரலாற்றை நீங்கள் எடுத்து படிக்கணும். மைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, செல்போன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, டியூப்லைட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஃபேன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, என்னென்னலாமோ ஒவ்வொரு உலகத்துல எக்கச்சக்கமா. இதுல அதிகமாக கண்டுபிடிச்ச ஒரு ஆள் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன். எல்லாருக்கும் தெரியும் தான், பல்பை கண்டுபிடிச்சாருங்கிறோம்ல, நிறைய அவர் கண்டுபிடிச்சாருங்க, ரொம்ப சாதாரண எளிய எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் இந்த கண்டுபிடிப்பை பத்தி ஒரு செய்தி சொல்றாரு. அதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிற, சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு உண்மை. அது என்ன உண்மைன்னு கேட்டா, இந்த கண்டுபிடிப்புகள் என்பது எந்த மனிதனும் முயற்சித்து கண்டுபிடிப்பதல்ல, எந்த கண்டுபிடிப்பாயினும் அது ஒரு தற்செயல் நிகழ்வு. ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப காலம் ஆராய்ச்சி பண்றாங்க, முதலீடு பண்றாங்க, லேப்ல டெஸ்ட் பண்றாங்க, லட்ச லட்சமா செலவு பண்றாங்க, அதுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, என்னத்தான் ஆராய்ச்சி பண்ணினாலும் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நிமிடம் இருக்கிற அதுக்கான ஸ்பார்க் வருதுல, அது தற்செயல். நான் செஞ்சதுக்கும் அது வந்ததுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா நான் அதை தேடி ஓடிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு ஒரு ஸ்பார்க் வரும், வந்துடும். எப்படி வரும் தெரியாது. நான் வேற என்னத்தையும் செஞ்சு இதோ ரூட்ல போய்கிட்டே இருப்பேன். ஆனாலும் இதை தேடி போறேன்னா போன்னு போய்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு ஸ்பார்க் வரும், வந்து உட்கார்ந்து பிடிச்சி மாத்தி போட்டு பார்த்தா நான் எதிர்பார்த்தது நடந்துடும். இந்த ஸ்பார்க் வந்தது என்னுடைய வேலையின் வழியாக வந்ததல்ல, தற்செயலாக இறைவன் எனக்கு அந்த ஸ்பார்க்கை தருகிறான். ஆனால் நான் அதை நோக்கி ஓடுகிறேனா இல்லையா, அதான் இறைவனுடைய கேள்வி. நீங்க அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. நீங்க ஓடுகிற ஓட்டத்தின் வழியாக கிடைக்கும்னு ரிசல்ட் கிடையாது. அப்படி நீங்க முயற்சி அது வேணும்னு நீங்க தேட ஆரம்பிச்சுட்டா ஒரு கட்டத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துரும். அது உள்ள உட்காரும். எப்படி உட்காரும்? அதுக்கு முந்தியும் பிந்தியும் கரெக்டா விளக்கம் சொல்லவே முடியாது. இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டுறதை எடுத்துக்கங்களேன். இப்ப சைக்கிள் ஓட்டுறது சம்பந்தமா இப்ப நான் ஒரு லெக்சர் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சைக்கிளை பற்றி, அதனுடைய பாகங்களை பற்றி, அதில் ஏறி அமர்ந்து ஓட்டுகிற முறை பற்றி, குறுக்கு வளையக்கூடாது, இடுப்பு வளையக்கூடாது, நேரா இருக்கணும், அப்படி ஹேண்ட்பரை பிடிக்க வேண்டும், காலை மிதிக்க வேண்டும், இப்படி உதர்த்த வேண்டும், அதை செய்ய வேண்டும், எல்லாத்தையும் விளக்கிட்டேன். சைக்கிள் ஓட்டிடணும். அதுல கொஞ்சம் டவுட் ஏதாவது இருக்குமா? நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு புக் எழுதிட்டேன் 150 பக்கத்துக்கு. சைக்கிளுடைய பார்ட்ஸ், போக்குவரத்து எல்லாத்தையும் அக்குவேர் ஆணிவேரா பிரிச்சு, தம்பி புக்கை கையில படிச்சுக்க, சைக்கிள் ஓட்டுவது எப்படி கையில கொடுத்தாச்சு. தரவா படிச்சுட்டான். 150 பக்கத்தையும் ஒரு வரி விடாம எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டான். ஓவர். இதுலயும் டவுட் வந்தா என்ன பண்றது? ஒரு வீடியோ போடு அப்படிங்கிற. வீடியோல செய்முறை பயிற்சி ஓட்டி காட்டுறேன், அதுல உள்ள பிசிக்ஸை விளக்குறேன், அதுல உள்ள எல்லா சயின்ஸையும் விளக்குறேன். வீடியோ பார்த்தாச்சு, புக்கை படிச்சாச்சு, பேச்சை கேட்டாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப சைக்கிளை தூக்கி கையில கொடுத்தாச்சு, ஓட்டிடுவார் அவரு. 3 மாசம் உழைப்பு. 1 மாசம் உட்காந்து புக்கு படிச்சிருக்காரு, 1 மாசம் உட்காந்து வீடியோ கேட்டிருக்காரு, 1 மாதம் உட்காந்து பேச்சை கேட்டிருக்காரு, எல்லாம் படிச்சிருக்காரு. 3 மாசம் முடிஞ்ச பிறகு தம்பி இந்த அப்படி சைக்கிள் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைஸ் வண்டியை தூக்கி கையில கொடுத்தாச்சு. கையில கொடுத்து ஓட்டிடுவாரா? ஓட்ட மாட்டாரு. பின்னாடி ஏதோ முடிஞ்ச ஓட்டு ஏறி உட்காருவாரு, உழுவாரு, எந்திப்பாரு, சைடு சப்போர்ட் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு, நினைச்சிட்டு போவாரு. இப்படியே போய் 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 ஒரு கடத்துல ஓட்டிடுவார். பல தடவை விழுந்திருப்பாரு, எந்திரிச்சிருப்பாரு, அடி வாங்கியிருப்பாரு. அவ்வளவு படிக்கிற பொழுது உட்காராத ஏதோ ஒரு விஷயம், அதுக்காக வேண்டி அவர் வண்டி எடுத்து டிராவல் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கு பிறகு என்னமோ ஒண்ணு அவருக்கு விளங்கிருச்சு. அதுக்கு முந்தி விளங்காத ஒடிப்ப விளங்கிருச்சு. அது காலில் விளங்கியதா, கையில் விளங்கியதா, மூளையில் விளங்கியதா, உள்ளத்தில் விளங்கியதா தெரியல, ஆனா விளங்கிடுச்சு. இப்ப ஓட்டுறார். ஓட்டி பல வருஷம் ஆயிடுச்சு. நம்மள பல பேர் சைக்கிளை தொட்டே வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் கூட ஆயிருந்திருக்கலாம். இப்போ உங்க கையில கொடுத்தா சைக்கிள் ஓட்டுவீங்களா? ஓட்டுவோம். 10 வயசுல சைக்கிள் ஓட்டினவங்க, 15 வயசுல சைக்கிள் ஓட்டினவங்க, இப்ப நம்ம கையில கொடுத்தா சைக்கிள் ஓட்டுவோமா? ஓட்டுவோம். எப்படி ஓட்டுறோம்? அப்படி உட்கார்ந்துருச்சு மைண்ட்ல.
வருஷம் 10 ஆனாலும் டச்சே இல்லாட்டியும் ஓட்டுகிற அளவிற்கு ஏதோ ஒண்ணு. அது என்னன்னு சொல்லுங்க. இப்ப சைக்கிள் இப்ப ஓட்ட தெரிஞ்ச ஆட்கள்லாம் சொல்லுங்க, அது எப்படி? புக்கு படிச்சு தெரியல, ஓட்ட முடியல. வீடியோ பார்த்து ஓட்ட முடியல, பேச்சை கேட்டு ஓட்ட முடியல. அது எடுத்து உட்கார்ந்து 4 மாசம் ட்ரை பண்ணி ஓட்டினிய. அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாதது ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. என்ன தெரிஞ்சிச்சுங்க? என்ன தெரிஞ்சிச்சு? யாருக்கும் பதில் சொல்ல முடியாது. சொல்லுங்க, யாரும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். என்னப்பா தெரிஞ்சிச்சு? அதுக்கு முன்னாடி தெரியல, இப்ப தெரிஞ்சிருச்சுல. ஓட்ட தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? என்ன பாயிண்ட் தெரிஞ்சிச்சு? தெரியல, அதை விளக்க முடியல, ஏதோ ஒன்று உட்கார்ந்துருச்சுல. அந்த மாதிரி சைக்கிள் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஏதோ ஒன்று உட்காருது இல்ல. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும்னு நீ அதுக்கான வழிகளை டிராவல் பண்ணி போக 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 ஏதோ ஒரு இடத்துல உட்காருவோம். மனசுல எப்படி உட்கார்ந்துச்சு, எப்படி உட்கார தெரியாது, ஆனா உட்காரும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. நம்முடைய பாதையில் யார் தேடுகிறார்களோ, முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் பாதையை லேசாக திறந்து தருவோம். நீ முயற்சி எடுக்கணும், எடு. உள்ளத்துக்குள்ள கப்புன்னு உட்கார வைப்பேன். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சில வழிகளை சொல்றான், இதெல்லாம் செய்யி. ஆனா எப்ப வரும், எப்படி வரும் தெரியாது. செய்யி, வரும். செய்யுது குத்துபுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிஞர், திருக்குரான் மொழிபெயர்ப்பு நிறைய நூல்கள், அவருடைய நூல்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசத்துல அமைச்சரா இருந்தாரு, ஒரு பெரிய புரட்சியாளராக கருதப்பட்டாரு. ஒரு கட்டத்தில் அவரை எகிப்தினுடைய கல்வி அமைச்சராக பொறுப்பேற்று அமெரிக்காவில் போய் அங்க இருக்கிற பாடத்திட்டங்களை எகிப்துக்கு தரவிறக்கம் செய்யணும்னு அவர் அனுப்பி வைக்கிறாங்க. அது வரைக்கும் அவர் ஒரு இஸ்லாமிய ஸ்காலர் தான், நிறைய படிச்சிருக்காரு, நிறைய நூல் எழுதியிருக்கிறாரு, நிறைய பெரும் புரட்சிகள்லாம் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவில் ஒரு பெரிய புளோரிடா மாகாணம்னு நினைக்கிறேன், அதுல இருக்கிற ஒரு பெரிய மலையின் மீது ஏறி அந்த மலையின் உச்சியில ஏதோ ஒரு தேவைக்காக நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. போய்கொண்டே இருக்கிறார். திடீரென்று மேலிருந்து கீழே எட்டி பார்க்கிறாரு. எட்டி பார்த்தா அந்த காடு, அந்த அடர்த்தி, அந்த மலை, அந்த பிரம்மாண்டம், அதை பார்த்த உடனே அவருடைய உள்ளத்துல என்னமோ பண்ணுது. அப்படியே சத்தம் போடுறாரு, இறைவா, இதை நீ வீணா படைக்கல. அதோட அவருடைய லைஃப் மாறி போச்சு. அதுக்கு பிறகு வந்தா அதுக்கு முந்தின வாழ்க்கை வேற, பிந்தின வாழ்க்கை வேற. தூக்கி ஜெயில தூக்கி போட்டுருச்சு கவர்மெண்ட். உள்ளுக்குள்ளே கடைசியில் தூக்கில போட்டு கொண்டுட்டாங்க. ஜெயில உட்கார்ந்து எழுதி குமிச்சாரு. அவருடைய இடத்திலே ஒரு பிரபலமான ஒரு கோட்டு உண்டு, சிலருடைய வாழ்வை விட சிலருடைய மரணங்கள் இந்த சமூகத்திற்கு பெரும் பயன் தந்துவிடும் அப்படின்னு அவருடைய ஒரு பிரபலமான கோட்டு ஒன்று உண்டு. கிட்டத்தட்ட அவர் மரணித்ததற்கு பிறகு அப்பதான் உலகத்துக்கே அவர் தெரிகிறார். அவருடைய நூல்கள்லாம் உலகத்துக்கு மொழிபெயர்க்கப்படுகிறது. அவர் சொன்ன மாதிரி சிலருடைய வாழ்வை விட சிலருடைய மரணம் சமூகத்திற்கு, மக்களுக்கு பயன் உள்ளதாக மாறிவிடும். அவர் மரணிக்கிற வரைக்கும் பெருசா தெரியல. கொன்னுட்டாங்க, தூக்குல போட்டு சாகடிச்சிட்டாங்க ஒரு ஆளுன்னு. ஆளாளுக்கு அவருடைய புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க. உலகத்தின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் அறியப்படுகிற ஒரு பேர் அறிஞர். போய்கிட்டே இருந்தாரு. அப்படி எட்டி பார்த்தாரு. எத்தனையோ பேர் பார்த்தாங்க, எத்தனையோ பேர் டிராவல் பண்றாங்க, எத்தனையோ பேர் வாழ்றாங்க, ஆனா யாருக்குமே கிடைக்கல. ஆனா போய்கிட்டே இருந்தவர் திடீர்னு பார்த்த உடனே டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு பாருங்க. அதான் எப்ப கொடுப்பான்ல தெரியாது, எதை வச்சு கொடுப்பான்னு தெரியாது. என்னுடைய நண்பர் கோயம்புத்தூர்ல நசீர்னு சொல்லிட்டு, அவருடைய தகப்பனாரு செயின் ஸ்மோக்கர். அவனே என்ன சொல்லுவான், நானும் போய் பேசுவேன், கூட விடுங்கன்னு சொல்லுவோம். அவரு அதெல்லாம் பெரிய காதில் வாங்கிக்கவே இல்லை. நிறைய பயம்லாம் பேசியிருக்கோம், அதெல்லாம் அவர் கேட்கவும் செஞ்சிருக்காரு. சிகரெட் குடிக்காதீங்க, அது உடம்பு கேடு, அப்படி இப்படி அப்படின்னு. ஒரு நாள் சந்திக்க போறோம். நான் சிகரெட் குடிக்க விட்டுட்டேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. என்னமா ஆச்சு? ஒரு போராட்டம் ஒன்று கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. அந்த போராட்டத்தில் பேசின பேச்சாளர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பீடி சிகரெட்டு அதனுடைய தீமைகளை எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு, இங்க ஒரு பீடி கிடக்கா, ஒரு பீடி துண்டு இருக்கா, ஒரு சிகரெட் நாத்தம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்க எவ்வளவு அமைதியா கூட்டம் நடத்தி கலைஞ்சு போறோம் அப்படின்றதுக்கு இங்க ஒரு பீடி துண்டு இருக்கான்னு கேட்டிருக்காரு. முடிஞ்சு போச்சு அவருக்கு. அதுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து மணிக்கணக்கில் ஒன்னும் மண்டையில ஏறல. பீடி எவ்வளவு கேடு, அதனால எவ்வளவு துட்டு வினயமாவது, எவ்வளவு உடம்புல பார்த்து அது ஆகுது இது ஆகுது, எதுவும் செய்யாத வேலைய இங்க ஒரு பீடி துண்டு இருக்கான்னு கேட்ட கேள்வி எப்படி வந்து பார்த்தீங்களா? தெரியாது. அல்லாஹ் எங்க வச்சிருக்கான் தெரியாது. நேர்வழிக்கான வாசம். ஆனா நீ தேடுங்கிறான், எங்க இருக்குன்னு தெரியாது. நீ தேடுனா கண்டிப்பா உனக்கு உன் பாதையில கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ தேடி டிராவல் பண்ணி உன் ரூட்ல கொண்டு வந்து தருவேன். இப்ப
நீங்க டிராவல் பண்ணணும். என்ன டிராவலை தான் பையன் ரையான் அருமையாக சொன்னான். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம், ரெண்டு செய்தி மட்டும், நேரம் நெருங்கிருச்சு, ரெண்டு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம், குர்ஆன் மலையின் மீது இறக்கப்பட்டால் அப்படின்னு ஒரு வசனம் பிரபலமா நிறைய உரைகளை கேட்டிருப்பீங்க. லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜப்பலின் லரைதஹு ஹாஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி அருளி இருந்தால் லரைதஹு, அந்த மலையை நீர் பார்ப்பீர், ஹாஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பணிந்து நொறுங்கி பணிந்து விடுவதை பார். நொறுங்கிடும், அல்லாஹ்வுடைய பயத்துல அப்படியே சுக்கு நூறாயிரும். தான் ஒண்ணுமே, குர்ஆனுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு அது கீழே இறங்கிடும். தான் தன்னை அழித்துக் கொள்ளும் குர்ஆனை மெய்ப்பிக்கும். நல்லா பாருங்க, குர்ஆன் என்ன செய்கிறது என்பதை பற்றி சொல்லும் பொழுது, குர்ஆனை ஒரு பாறைக்கு, ஒரு மலைக்கு, ஒரு கல்லுக்கு இறக்குனா அந்த கல்லு உடையும்னு சொல்லல, வெறுமன உடையும் சொல்கிறது சாதாரண செய்தி. மீன் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வின் பயத்தால், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அது நொறுங்கி இருக்கும். அப்ப குர்ஆன் என்ன வேலையை செய்யும்னா, குர்ஆன் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கும். எங்க கொடுக்கும்? மலை கல்லா, இறுகி போன கல்லா கிடந்தாலும் சரி, அங்க போனாலும் இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கும். குர்ஆனுக்கு இருக்கிற வெயிட் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தை தர்ற ஒரு மேட்டர் அதுக்குள்ள இருக்கு. மலைக்குள்ள தூக்கி வச்ச உடனே அதனை வெடிகுண்டா பாமா, குர்ஆனை தூக்கி மலை மேல இறக்குனா அது வெடிச்சு செல்றது பாமா, அது ஒரு யாரும் கையில வச்சு சுத்தியும் முடியுமா அடிச்சு நொறுக்கி இருக்கிறதுக்கு? ஆனா அல்லாஹ் சொல்றான், மலைக்கு இந்த குர்ஆன் வந்துச்சுன்னா அந்த மலை என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய பயத்தால் நொறுங்கும். அப்படின்னா குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பயத்தை தரும். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்க்கறான், அல்லாஹ் கவனிக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வை, அந்த அச்சத்தை பசுமைப்படுத்துகிற ஒரு பேர் ஆற்றல் எதற்குள்ள இருக்குன்னா குர்ஆனுக்குள்ள இருக்குன்ட்டான். குர்ஆனை பற்றி பிடிச்சிருங்க, அதை நோக்கி ஓடுங்க, அதுல டிராவல் பண்ணுங்க, அதை சிந்திங்க, அதை செயல்படுத்த முயற்சி எடுங்க. முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு கட்டத்துல, ஏதோ ஒரு வசனத்துல, ஏதோ ஒரு ஆயத்துல, ஏதோ ஒரு அத்தியாயத்துல ஸ்பார்க் அடிக்கும். கல்பு எப்படி மாறும்? ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமான் உங்களுக்கு நேசத்திற்குரியதாக மாறும். பாவங்களும் குஃப்ரும் வெறுப்புக்குரியதா மாறும். எப்போ? இதுல டிராவல் பண்ணும். அல்லாஹ் அதான் இந்த வசனத்திலே அதான் சொல்றான். அதுக்கான ஒரே வழி, மிக பிரதானமான முக்கியமான வழி, குர்ஆனுக்குள்ள போ. தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் குர்ஆனுக்குள்ள போகவே இல்லை. குர்ஆனுக்குள்ள போகவே இல்லை. போறோம் சொல்றதெல்லாம் சும்மா. என்ன போனோம்? போகாமலே போனோங்கிறோம். அல்லாஹ் இதையும் சொல்றான். இப்படி சில பேர் சொல்லுவான்னு குர்ஆன்ல சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன். மூமின்களே, கேட்காமலே கேட்டேன்னு சொல்லுவானே, அது மாதிரி நீ ஆயிராதங்கிறான். கேட்காமலே கேட்டான், அதுல கேட்காமலே கேட்டவன் தான் கேட்டேன்னு சொல்லுவான், கேட்காதவன் தான் கேட்காதன்னு சொல்லுவான். ஆனா கேட்காமலே கேட்டேன்னு சொல்லுவான், அவன மாதிரி ஆயிராத. பொய் சொல்றவனை பத்தி பேசல. கவனமே இல்லாம கேட்டுட்டு அம்மாவன், ஆனா அவன் கேட்கல. நெசமா கேட்டவன் யார் தெரியுமா? கவனத்தோடு எவன் கேட்டான் அவன் தான் கேட்டான். என் காதில் விழுந்ததனால் நான் கேட்டதாக அர்த்தம் இல்லை. என் காதில் சத்தம் விழுந்திருக்கும், நான் திரும்ப கேட்பேன், என்ன சொன்னீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? நான் கேட்கலன்னு தானே அர்த்தம். ஆனா பிசிக்கலா டெஸ்ட் பண்ணுனா அந்த அந்த சத்தம் என் காதில் விழுந்துச்சு, என்னன்னு தெரியல. சொல்லிட்டு அடுத்து சொல்றான், இன்ன ஷர்ரத் தவாபி இந்தல்லாஹி அஸ்ஸும்முல் புக்முல்லதீன லா யாக்கிலூன். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அல்லாஹ்விடத்திலே ஆக கேடுகெட்ட உயிரினம் எது தெரியுமா? இன்ன ஷர்ரத் தவாப், உயிரினங்களிலே கெட்டது எது தெரியுமா? அஸ்ஸும்முல் புக்முல்லதீன லா யாக்கிலூன். சிந்தனை இல்லாமல் கேட்கிறவனும் பார்க்கிறவனும் தான் அல்லாஹ்வுடைய படைப்புல ஆக கெட்டவன். சிந்தனை இல்லாம கேட்கிறவனும் பார்க்கிறவனும். இப்ப இந்த திருமறை குர்ஆனை நாம எப்படி பார்க்கிறோம்? சிந்தனை இல்லாமல் கேட்கிறோமா? சிந்தனை இல்லாமல் பார்க்கிறோமா? சிந்தனையோடு கேட்கிறோமா? சிந்தனையோடு பார்க்கிறோம்? எல்லாரும் அவங்க நம்ம லெவலுக்கு ஒவ்வொருத்தரும் யோசிங்க. எத்தனை பேரால் இல்ல நான் அதுல இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் சிந்திச்சு தான் கேட்கிறேன் என்று சொல்லுகிற நிலையில நம்ம எத்தனை பேர் இருக்க முடியும்? எத்தனை பேர் இருக்கிறோம்? 100க்கு 1 தேர்ச்சுன்னா பெரிய ஆச்சரியம். அது மொத்த சமுதாயமுமே கேட்காம இருந்துச்சுன்னா,
சமுதாயத்துல யாரோ ஒரு 4 பேர் கேட்கல, 7 பேர் கேட்கல, ஒரு 30% கேட்கல, ஒரு 40% கேட்கல, ஓகே, அப்படி இப்படியும் இருக்கும், ரெண்டும் கலந்துதான் எல்லாம் வச்சிருப்பான். ஆனா சமுதாயத்துல 90% கேட்கலனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சி பாலக்கரையில் அமையவிருக்கும் தாருசலாம் பள்ளிக்காக நாம் ஏற்கனவே சுமார் 4000 ஸ்கொயர் ஃபீட் இடத்திற்கு பாதிக்கான தொகையை கொடுத்து அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம். மீதி தொகைக்கான பங்கை இந்த ரமலானிலே நாம் அறிவித்தோம். 8000 பங்குகள் தேவை. ஒரு பங்கின் விலை 1000 ரூபாய் என்று சொல்லி நாளை முதல் ஒற்றைப்படை இரவை தேடுகின்ற முகமாக அதில் 1000 மாதங்களை விட சிறந்த நாள் ஒன்று இருக்கிறது என்பதற்காக அதில் எப்படியும் நம்முடைய நன்மைகளை கொள்ளையடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இபாதத்துகள் செய்ய இருக்கிறோம். அதே அந்த 1000 மாதங்களை விட சிறந்த நாளை தேடுவது போல் நம்முடைய தாருசலாமில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொழக்கூடிய வகையில் ஒரு இடத்தை நாம் வாங்கி அதில் பள்ளி கட்ட இருக்கிறோம். ஆகவே அந்த 1000 மாதங்களை சிறந்த விட அந்த நாட்களிலே 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இபாதத் செய்கிற இந்த இடத்திலே வெறும் 1000 ரூபாயில் நாம் அதை பங்கு கொள்ள முடியும் என்கிற வகையில் நாம் ஒரு பங்கின் விலை 1000ஆக பகுத்து கொடுத்திருக்கிறோம். இடத்திற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கி நாம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு கீழே நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. நான் குறை சொல்றதுக்காண்டி சொல்லல, இயல்பா இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள இல்ல நான் ஒவ்வொரு வசனத்தையும் நான் கவனத்தோடு தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். உண்மையா நான் இழிவுக்காகவோ அல்லது கோபத்துக்காகவோ இந்த கருத்தை வலியுறுத்துறதுக்காண்டி நான் கேட்கிறேன். நெசமா அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா கை தூக்குங்க, தெரிந்து கொள்வதற்காண்டி கேட்கிறேன். இல்ல குர்ஆனோடு என்னுடைய தொடர்பு, சிந்தனையோடு கூடிய பார்வை, சிந்தனையோடு கூடிய செயல் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம இருக்கிறவங்க கை தூக்குங்க. அல்லாஹ் வேண்டி நிஜமா நான் கேட்கிறேன். எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியுங்களா? ஒருத்தர் கை தூக்கிறார். ஆனா நம்மள பெரும்பாலானவங்க குர்ஆன் ஓதத்தானே செய்யறோம். சிந்தனைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம தானே ஓதுறோம். அல்லாஹ் சொல்றான், ரொம்ப அருமையா சொல்றான், இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد. இதிலே படிப்பினை இருக்கு. படிப்பினைனா எல்லாம் இருக்கு. அல்லாஹ் சொல்ற மாதிரி இஹ்சான் இதுக்குள்ள இருக்கு, இஸ்லாம் அதுக்குள்ள இருக்கு, ஈமான் அதுக்குள்ள இருக்கு, ஈம் அதுக்குள்ள இருக்கு. நம்ம என்ன படித்தறோமோ சொன்னோமோ எல்லாம் இருக்கு. அறிவு இருக்கிறது, ஈமான் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, இஹ்சான் இருக்கிறது, எல்லாம் இதற்குள்ளே இருக்கிறது. இன்ன ஃபீ ذلك لذكرى, இதிலே படிப்பினை இருக்கிறது. யாருக்கு தெரியுமா? லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ, அவ் அல்க ஸம்அ வஹுவ ஷஹீத், கவனத்தோடு கேட்கிற பண்பு இருக்கிறதோ அவனுக்கு இதிலே பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. நாம குர்ஆன் ஓதும்போது நமக்கு கல்பும் இல்லை, நாம குர்ஆன் ஓதும்போது கவனத்தோடு கேட்கிற செவியும் நமக்கு இல்லை. நான் கவனத்தோடு என்று சொல்வது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இமாம் கிராத்தா ஓதும்போது அந்த கிராத்தை கேட்பதை பத்தி நான் பேசல, அது என்ன சொல்கிறது என்பதை பற்றி அந்த கவனம். அல்க ஸம்அ வஹுவ ஷஹீத், கவனத்தோடு கேட்கிற செவியும் உள்ளமும் அப்படியே ரெண்டும் சேர்ந்து குர்ஆனை நீ டிராவல் பண்ணி பாருன்றான் அல்லாஹ். சஹாபாக்கள் நாங்க அப்படி மலமலன்னு ஓத மாட்டாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, சில நேரங்களில் கொஞ்சம் படிச்சுட்டு நிப்பாட்டி வச்சிருவோம், அத்தியாயம் இறங்கினாலும் படிக்க மாட்டோம் நாங்க. என்ன இது எங்களுக்கு முடிவு பெற்று இருக்காது. நமக்காவது மொத்தமா குர்ஆன் கையில இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தானே வந்துச்சு. ஒரு வசனம், 2 வசனம், 3 வசனம் அப்பப்போ படிச்சுக்கிட்டே இருக்கலாம்ல. ஆனா படிக்காம நாங்க ஹோல்ட் பண்ணிடுவோம். ஏன் தெரியுமா? ஏற்கனவே வந்தது இன்னும் எங்க மைண்ட்ல அது ஃபுல்ஃபில் ஆகி அது எங்களுடைய நடைமுறையில வெளிப்பட்டு அப்படியெல்லாம் ஆகாததுனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கு போவோம் நாங்க.
நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் மிக முக்கியமான ஒரு முயற்சி நிஜமா இஹ்சான் என்கிற நிலைக்கு உயர வேண்டும். என்னுடைய இஸ்லாம் இஹ்சானான அழகிய இஸ்லாமாக, அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன் என்கிற உணர்வோடு கூடிய இஸ்லாமாக, வழிபாடாக என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரும்பினால் நீங்க எடுக்க வேண்டிய முயற்சியில முதல் முயற்சி, கடைசி முயற்சி, எல்லா முயற்சியும் எதுன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய வேதத்துக்குள்ள நீங்க நுழையிறது மட்டும்தான் அதுக்கான ஒரே முயற்சி. இது ஒரு முக்கியமான செய்தி. அதனாலதான் நம்ம கடந்த இரவுல சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த விவகாரத்தை இது தெளிவுபடுத்தப்பட்டுச்சுன்னா வாழ்க்கை தரம், ஈமான் உள்ளுக்குள்ள ஈமான் பிரியத்துக்குரியதா ஆயிடுச்சுன்னா வேற என்னங்க நம்ம பேச வேண்டிய, யாரு என்னது பேசணும்? ஒரு வரிதான் சொல்லணும். பயான் திருடாதே என்பதற்கு திருடாதேங்கிற சொல்லு போதும். அல்லாஹ் திருடாதே என்று சொல்லி இருக்கிறான், ஒத்த வரி போதும். திருட்டு என்பது எவ்வளவு பெரிய தெரியுமா, அதுக்கு கை வெட்ட வேண்டும் தெரியுமா, அது அப்படி ஆகும் தெரியுமா, இப்படி ஆகும் தெரியுமா. இப்ப எந்த தலைப்பு எடுத்தாலும் 1 மணி நேரம் விளக்குறமே, எந்த விளக்கமும் தேவை கிடையாது, தொலை வேண்டும், அவ்வளவுதான். ஒரு வரிதான் உங்களுக்கு போதும். அல்லாஹ் தொலை சொல்லிட்டான். வைதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று கூறப்பட்டால் உள்ளம் நடுங்கும். அப்படின்னா என்ன? அவனுக்கு தான். யாருடைய உள்ளத்துல ஈமான் பிரியத்துக்குரியதா ஆயிடுச்சோ அல்லாஹ் சொல்லிட்டானா அது டக்குன்னு வந்துருவான். அதான் நடுங்கும் என்பதற்கு அர்த்தம். வஜிலத் குலூபுஹும், கல்பு நடுங்கும். எப்ப நடுங்கும்? அல்லாஹ்வே சொல்லிட்டானா, அவ்வளவுதான். ஒத்த வார்த்தை தான். ஆதாரங்களை வைத்து, தர்க்கங்களை வைத்து, அதை பின்பற்றுவதால் கிடைக்கிற நன்மைகளை வைத்து, மதுபானம் அருந்தாதே அது எவ்வளவு பெரிய கேடு தெரியுமா, 1 மாச பயிற்சி ஒண்ணும்லாம் கிடையாது. எவ்வளவு மூழ்கி முத்தெடுத்தாலும் சரி, ஈமான் பிரியத்துக்குரியதா ஆயிடுச்சுன்னா, ஈமானுக்கு எதிராக இருக்கிற இந்த பாவச்சி அல்லாஹ் கூடாதுன்னு சொன்ன இந்த காரியம், இதை போய் நான் வாயில வைப்பேனா, நாத்தான் என்ன நாத்தான் இருப்பாரு, மொடா குடியரா இருந்திருப்பாரு நேற்றுக்கு வரைக்கும். அந்த ஸ்மெல் இல்லாம இவருக்கு சாப்பாடு இறங்காது, டீ இறங்காது, கூல்ட்ரிங்க்ஸ் இறங்காது. ஒரு கையில கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாலும் இந்த பக்கம் ஒரு பெக்கு, ஒரு சாப்பாடு சாப்பிட இந்த பக்கம் ஒரு அப்படி ஊத்துறவரு ஈமான் பிரியத்துக்குரிய மனுஷன். ஒரு முஸ்லீம் கை வைப்பானா அப்படின்பார், ஏதோ பன்னிக்கீரையில கை வச்ச மாதிரி அவருக்கு வெறுப்பார். எப்ப வரும்? அல்லாஹ்வுடைய வேதத்துக்குள்ள நீங்க போகணும், சிந்தனையோடு, கவனமான செவி புலனோடு. அதுக்காக தான் ஒரு வகுப்பை ஆரம்பிச்சு அல்லாஹ்வுடைய விரும்பினால இதை நோக்கி. ஆனா இது ரொம்ப ரொம்ப எளிதான பயணம்லாம் இல்லை. குர்ஆன் ஓதுறது ரொம்ப எளிதான பயணம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல். மூளைக்கு வேலையே இல்லையா? கடகட ஒரு குர்ஆன் முடிக்கலாம், 2 குர்ஆன் முடிக்கலாம். நீங்க 100 குர்ஆன் முடிக்கிற நேரத்தில் இங்க அரை குர்ஆன் கூட முடிச்சிருக்க முடியாது, குர்ஆன் கூட முடிக்க முடியாது. சிந்தனையோடு படிக்க ஆரம்பிச்சா, சிந்திச்சு கவனத்தை உள்ள செலுத்தி படிக்க ஆரம்பிச்சா உங்களால 10 வசனம் படிக்கிறதுக்கே பல மாதங்கள் ஓடி போயிடும், பல நாட்கள் ஓடி போயிடும். அவ்வளவு படிக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு பேப்பர் படிக்கிற மாதிரி யோசிங்க. ஒரு பேப்பர் ஒரு நாளைக்கு தானே நமக்கு, ஒரு வருஷம் உட்காந்து படிச்சா பேப்பர்ல அவ்வளவு மேட்ரு இல்லை, ஆனா அல்லாஹ்வுடைய வேதத்துல அவ்வளவு மேட்ரு இருக்கு. ரெண்டாவது அல்லாஹ் இன்னொரு செய்தி சொல்றான். இது ஒண்ணா வேதத்துக்குள்ள நெருங்கணும். அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ, இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதை பயன்படுத்துங்க. சிந்தனையை நோக்கி சிந்தனையை செலுத்துவதற்காக வேண்டி உங்களுடைய பயணத்தை தொடருங்க. அதன் வழியாக ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு வசனம் உங்க மண்டையில தட்டும். எந்த வசனம் தட்டும்னு தெரியாது, எதுக்கு பிறகு நீங்க உங்க டிராவல் மாறும்னு தெரியாது, எதுக்கு பிறகு உங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பி நீங்க அழுவீங்கன்னு தெரியாது. அப்படி ஏதோ ஒரு இடத்துல நடக்கத்தான் போகிறது. அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி ஒண்ணு. ரெண்டாவது என்ன? விழிப்பு நிலை. அல்லாஹ் சொல்றான், நம்ம பார்த்த வசனத்துக்கு மேல் வசனம், குர்ஆனை பத்தி சொன்ன வசனத்துக்கு மேல் வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயப்படுங்கள். இறை நம்பிக்கையாளர் எல்லாமே அல்லாஹ் பயப்படுறவனா இருக்க மாட்டான்னு தெரியுது. அதனால தானே இறை நம்பிக்கையாளர்களையும் கூப்பிட்டு அல்லாஹ் பயப்படுங்கிறான். இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ் பயப்படுங்க. மூமினா இருக்கிற எல்லாரும் அல்லாஹ் பயந்துதான் நடப்பான்னு கிடையாதுன்ற அர்த்தம் அதிலே விளங்குது. ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். நாளைய வாழ்வுக்காக, நாளைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை அது சிந்தித்துக் கொள்ளட்டும். நாளை வாழ்வுக்காக, மறுமைக்காக, மறுமைக்காக நான் என்னத்தை சேர்த்து வச்சிருக்கேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறத சிந்திச்சுக்கிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில நான் செய்யற ஒண்ணுமே மறுமைக்காகத்தான். எல்லாமே மறுமைக்கு தானே. குர்ஆன் ஓதுறது மறுமைக்கு தான், தொழுகிறது மறுமைக்கு தான், திட்டுறது மறுமைக்கு தான்,
புறம் பேசுறது மறுமைக்கு தான், எல்லாமே மறுமைக்கு தான். ஏமாத்துறது மறுமைக்கு தான், எந்த அநியாயம் பண்றது மறுமைக்கு, எல்லாமே மறுமைக்கு தான் வரப்போகுது. எதுவுமே இந்த உலகத்தோட முடியல, எல்லாம் மறுமைக்கு தான். அப்போ நீ என்ன பண்ணுன்னு கேட்டா, நீ எதையெல்லாம் மறுமைக்கு அனுப்புறியோ அதை எல்லாத்தையும் நீ யோசிச்சுக்க, சிந்திச்சுக்கங்கிறான்ல. ரீகால் பண்ணுன்னு அர்த்தம். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கரெக்டா செஞ்சோமா அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு, ஒரு அரை நாளுக்கு பிறகு, ஒரு நாளைக்கு பிறகு, ஒரு வாரத்துக்கு பிறகு, கரெக்டா தான் போயிருக்கு அப்படின்னு ரீகால் பண்ணிப்பார், மீட்டிப்பார். இது ஒரு பெரிய நல்ல பயிற்சி. இது நம்ம உலக வாழ்க்கைக்கும் பெரிய பயன்படும், மறுமைக்கும் பெருசா பயன்படும். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை மீண்டும் நினைச்சுப்பார், கரெக்டா பண்ண ரீசெக் பண்ணு. சூரத்துல் முல்க்னு ஒரு அத்தியாயம் இருக்கு, தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க்னு வரும். அதுல அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லுவான், அல்லதி ஹலக சபக சமாவாத்தின் திபாகா. அல்லாஹ் இந்த வானங்களை 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறான். மா தராஃபி ஹல்கில் ரஹ்மானி மின் தஃபாவுத். அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய இந்த படைப்புல ஏதாவது முரண்பாடுகளை நீங்க காண்றீங்களா? வானத்துல எங்கேயாவது முரண்பாடோ, ஏதாவது கோளாறோ, அஹல் தராமின் ஃபுத்தூர், ஏதாவது பிழைகளோ, தவறுகளோ, சிக்கலோ இருக்கிறத பாக்குறீங்களா? அடுத்த வசனத்துல கேட்கிறான், சும்மர்ஜிஉல் பஸர், மீண்டும் திரும்ப பார். ஒருக்க பார்த்தா போதாதா? ஒருக்க செஞ்சாலும் உருப்படியா செய்ய நம்ம சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், ஒருக்கெல்லாம் உருப்படியா பார்த்தெல்லாம் முடிக்க முடியாதுப்பா, அது அவ்வளவு பெருசு இருக்கு மேட்ரு. சும்மர்ஜிஉல் பஸர், மீண்டும் பார், கர்ரத்தைனி, 2 தடவை பார். என் கலிப இலைக்கல் பஸரு ஹாசிஅம் வஹுவ ஹசீர். மீண்டும் 2 தடவை திரும்ப பார்த்தனா உன் பார்வை இழிந்ததாக உன்னிடத்திலே திரும்ப வரும். என் கலிப இலைக்கல் பஸரு ஹாசிஅன், இழிந்ததாக அப்படின்னா எம்மா பெருசியா, நம்ம என்ன நம்மளாம் ஒண்ணுமே இல்லைடா அப்படிங்கிற உணர்வு எப்போ வரும்? சும்மா அப்படி இல்லை, அப்படியே போய் உட்கார்ந்துடணும். காடுகள் மலைகள் அப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, யோசிக்கிட்டே இருங்க. சிந்தியம், இவ்வளவு அழகான படைப்பு, எப்படி படைச்சிருக்கான், எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. மொட்டை மாடியில போய் 10 மணிக்கு உட்கார்ந்துருங்க, நட்சத்திரங்களோடு கூடிய அந்த பிரம்மாண்டத்தை அப்படியே பாருங்க. ஏதோ ஒரு கட்டத்துல ஸ்பார்க் அடிக்கும், தெரியாது. அவருக்கு அடிச்சதுல மலைக்கு மேல போய் நின்ன உடனே லட்சம் பேர் அந்த மலையை கிராஸ் பண்ணியிருக்கான், அவங்களுக்கு எல்லாம் அடிக்காதது. இவர் மேல போய் கீழே பார்த்து, அப்பா இது அல்ல சும்மா படைக்கல, காரணம் இல்லாம படைக்கல, வீணா படைக்கல, ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் படைச்சிருக்கான் அப்படின்னு வந்துச்சுல, அந்த மாதிரி நமக்கு வரும். அதுக்குதான் அல்ல சும்மா சொல்லல, அல்ல திரும்ப பார். சும்மர்ஜிஉல் பஸர், பார்வையை மீண்டும் திரும்ப பார். என் கலிப இலைக்கல் பஸரு ஹாசிஅம் வஹுவ ஹசீர், இழிந்ததாக உன்னிடத்திலே திரும்ப வரும். இந்த 2 ரூட்டை இப்ப வைங்க கைக்கு. குர்ஆனுக்குள்ள போங்க, சிந்தனையோடு போங்க, அறிவார்ந்து யோசித்து அதை அணுவாக உள்வாங்குகிற வேலைகளை செய்யுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இஹ்சான் நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மீண்டும் ரீகன்சிடர் பண்ணிக்கொண்டே, ரீசெக் செய்து கொண்டே உங்களுடைய நாட்களை, உங்களுடைய செயல்களை அமைத்துக் கொண்டே இருங்கள். கரெக்டா செய்யறமா, தப்பா செய்யறமா, பிழை எதுவும் இருக்குதா அப்படிங்கிற அந்த உணர்வுகளை. ஏன்னா சின்ன இடத்துல ஷைத்தான் தட்டிட்டு போயிடுவான். நேற்று நைட்டு எனக்கு நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட், ஒரு 10-11:30 மணி இருக்கும். நான் அப்படியே டிவிஎஸ் டோல்கேட்டை தாண்டி அங்கிருந்து மன்னார்புரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன். வழியில் ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் அந்த பக்கம் போறவருன்னு தெரியுது, பேக் போட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. நான் வண்டியில ஏறுங்க, அங்கிட்டு மன்னார்புரத்தில் விட்டுருங்க தம்பி அப்படின்னாரு. வாங்க ஏறுங்கன்னு சொல்லி ஏற்றி போய்கிட்டே இருக்கிறேன். மன்னார்புரத்தில் போனோன்னா அங்கிருந்து லெஃப்ட்ல கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்ல அப்படி திரும்பி அங்கிட்டு தான் அவங்க தான் போகணும், இங்கே விடுங்கன்னாரு. இல்லை அங்கே விட்டுருங்க அப்படின்னு நான் வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணி அவர் எங்கே சொன்னாரோ அந்த இடத்துல அவரை விட்டுட்டு, அதுக்கு பிறகு நான் என் வீட்டுக்கு போகணும். என் வீட்டுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்கு. அந்த இடத்துல இருந்து நான் போன ரூட்லேயே இன்னும் ஒரு ஸ்டெப்பு போனோம்னா அப்படியே ஒரு ரோட் வழி என் வீட்டுக்கு போயிட முடியும். நான் அங்கிருந்து அப்படி திரும்பி வந்து மன்னார்புரம் ஜங்ஷன்ல மீண்டும் ஒரு ரைட் எடுத்தோம்னா அப்படியும் என்னுடைய வீட்டுக்கு போக முடியும். இப்போ அங்கிருந்து போனவன் அங்கே போயிட்டேன், அங்கே போயிட்டு அப்படியே போயிடலாம், அதுவும் சேம் ரூட் தான். இங்கே வந்துட்டு போனால் ஒரு படி சுத்து, இது தேவையே இல்லை, இவ்வளவு தூரம் திரும்ப டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் சுத்து தான் இது. அங்கே விட்டுட்டு அப்படியே போகாம, 2மே எனக்கு இயல்பான வளமையான ரூட்டு தான், புதிய ரூட்லாம் ஒன்றும் இல்லை, இப்படியும் போவேன் அப்படியும் போவேன். அப்படியே போகாம அங்கிருந்து இப்படி வண்டி இப்படி திரும்ப எடுக்கிறேன், திரும்ப எடுத்து இப்படி கொண்டு வர்றேன். இப்படி கொண்டு வருகிற இந்த இடைவெளியில ரீசெக் பண்றதுல நம்ம மிஸ்டேக் பண்ணுனா ஷைத்தான் எவ்வளவு பெரிய நுணுக்கமா நம்மளை தட்டுவான்றதுக்கு அப்படி ஒரு சின்ன ஸ்பார்க்கு. அப்படி போனோம், அப்படியே போகாம இப்படி வந்தேன்ல, அந்த நேரத்துல உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன ஓட்டம் ஓடுது. என்ன ஓட்டம் தெரியுமா?
அவரை விடுறதுக்காக வேண்டிதான் நான் வந்தேன்னு அவர் நினைக்கணும். நான் அப்படியே போயிருந்தோம்னா பாய் போற வழியில இறக்கி விட்டு போயிருக்காருன்னு நினைப்பான். நான் அப்படியே போயிருந்தா பாய் அப்படிதான் அவர் வீடு போல இருக்கு, இவங்க போறாரு போல இருக்கு, போற வழியில இறக்கி விட்டு போயிருப்பான்னு நினைப்பார். இப்ப நான் வண்டி இப்படி திருப்பின உடனே இப்ப என்ன தோணுது, நமக்காக வேண்டி அங்க போக வேண்டிய மனுஷன் நமக்காக வேண்டி இங்க வந்தார், இப்படி இவர் நினைக்கணும். இந்த தேவையின் நிமித்தம் தான் வண்டி ரிட்டர்ன் ஆச்சே தவிர வேற எந்த இதுவும் இல்லை. இந்த காரியத்தை செய்யும் போது நல்ல எண்ணம் தான், ஒருத்தருக்கு உதவி செய்யுங்கிற உணர்வு தான். ஆனா நான் வேலைகளை எல்லாம் காரியங்களை எல்லாம் செஞ்சு முடிக்கிற நேரத்துல இந்த லேபிள் ஓட்டுற வேலையை செய்தான் எப்படி பாக்குறான் பார்த்தீங்களா? ஒரு செகண்ட்ல செஞ்ச காரியம் அழிஞ்சு போயிருமே, ஒரு உதவி தான், அந்த உதவிக்குரிய நன்மை இல்லாம போயிருக்கு தானே. அந்த இடத்துல ரீசெக் பண்ணி நம்ம சுதாரிச்சு, அல்லாஹ் நான் உனக்காக தான் செஞ்சறப்பே, நான் அவருக்கு திரும்ப வண்டியை விடு அப்படின்னு அதுக்கு ஒரு மாற்று பரிகாரத்தை காணாவிட்டால் நான் செய்த காரியம் எல்லளவுக்கு கூட எனக்கு மறுமையில பயன் தராத. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் செய்தான் நம்முடைய செயல்களை வீணாக்கிக்கிட்டே இருக்கிறது ட்ரை பண்ணுவோம். ரீசெக் பண்ணி அப்படியே போகல. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஃபன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். உள்ளத்துக்குள்ள மறைஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு கெட்ட எண்ணத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி விட்டுருவான், அழிச்சு விட்டுருவான். அதனால இந்த ரெண்டு செயல்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த மார்க்கம் வலியுறுத்துகிற, இதில் நாம பயணம் செய்கிற பொழுது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இஹ்சான் என்ற தரத்திற்கு உயர்த்துவான் என்று நாம் நம்பலாம் இன்ஷா அல்லாஹ்.